எழுதப்படாத கடிதங்கள், அதாவது சன்பல்லா தொபியா ஆளுகிற மக்களால், ஆன்மீக மக்களால், அதிகார மக்களால், அங்கிருக்கிற ஜனங்களாலே நெகேமியா பாதிக்கப்பட்டார். ஆனால் சொல்லுகிறார், ஐ வில் நாட் குயிட், நான் ஓடி போவதில்லை, நான் பதுங்குவதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இரண்டாவது அந்த ஜபங்கள், முதல் ஜபம் a prayer of confusion, a prayer of confession. மூன்றாவது கேபிட்டுலேஷன் என்ற வார்த்தைக்கு சோர்ந்து போனேன், ஒன்றும் இல்லாத இலக்கரித்த ஒன்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, வாட் எவர் இட் மே பி, எது வந்தாலும், என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்கிறது, தேவன் உனக்கென்று ஒரு உறுதியை கொடுத்துகிறார். டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். உடைய உறுதியிலிருந்து, உத்தமத்திலிருந்து எதை செய்கிறோ அதை தொடர்ந்து செய்யுங்கள். சகரியா எலிசபெத்தின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், பிள்ளை இல்லை, ஆனாலும் தேவாலயம், ஊழியம், ஆசாரியம், அந்த முறையை மாற்றவே இல்லை. they were doing what they were done. எதை செய்தார்களோ அதை தொடர்ந்து செய்தார்கள். என் அன்பு ஊழியர்களே, don't give up. பேசுவோர் பேசட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், எதிரிகள் வரட்டும், ஆனால் வெற்றி உங்களுடையதான். எனவே வேதம் சொல்கிறது, நீங்கள் எப்போதும் பெருகிறவர்களாய். உங்களுக்கு தெரியுமா, இந்த குறை சொல்றவங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, ஏளனம் பண்றவங்க, இந்த பேஸ்புக்ல அடுத்து விமர்சிக்கிறவங்க, அவங்க கடைசி வரைக்கும் அவங்களா தான் இருக்கிறாங்க. ஆனால் விமர்சிக்கப்படுகிற ஊழியர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். உதாரணம் ஒரு டிஜே ஐயா, இருக்கிற மோகன்சி அவர்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் வெளிநாடுகள்ல கூட, பெனியன், அவரை குறித்து ஏராளமான வார்த்தைகள், ஆனால் ஸ்டில் காட் இஸ் யூசிங் them. கர்த்தர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, நீ செலுத்த வேண்டிய ஒரு கிரயம் உண்டு. சொல்லுவேன், அதாவது நம்பர் 1 prayer, நம்பர் 2 the price you have to pay. ஆண்டவர் சொல்லுவார், 16 வசனம் 16 பர வாசிக்கிறேன், நீ செலுத்த வேண்டிய ஒரு கிரயம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பருக்கும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 7 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே உன்னோடு கூட வந்து இருக்கும்படி செய். இது கடினமான ஒன்று. ஏளனம் பண்ணினவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள். ஆனால் அடுத்த 17 வசனம் அந்த வார்த்தை சொல்கிறது, நான் இறங்கி வந்து அவளுக்கு முன்பாக இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன். people know that. இரண்டாவது, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரம் சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வை.